குடும்பத்தில் மனைவியும் பையன் பொண்ணு அதையும் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிட்டாரு. தலைவனே மனநிலை சரியில்லாமல் ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவரே இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவர் இஸ் லூசிங் இஸ் ஸ்கூல். உண்மை தான். இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய அவருடைய மனநிலையை பாதிக்க வைக்கிற சம்பவங்கள் தான் சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. எலெக்ஷன் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டேரெக்டாக நான் வந்தோடனே இதெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணுறீங்க, என்ன டேரெக்டாக சிஎம் ஆகிட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்கு நடுவில் இதெல்லாம் எதுவும் ஓட்டு போடணும் இதுன்றீங்க, அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஜனநாயகன் என்ன இவ்வளோ அது முடிஞ்சு அதான் அன்றைக்கி ஒரு மீம் போட்டுதான், இஃப் யூ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் ஃபிலிம் யுவர் சைல்ட்ஹுட் இஸ் ஆசம்ன்ற மாதிரி போட்டுதான். அதான் உண்மை. இந்த படம் உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இப்போ நீங்களே யோசிங்க சார், ட்ரெய்லர் மறந்துருச்சு சார், கிட்டத்தட்ட ட்ரெய்லர் மறந்துருச்சு. இந்த 2026 எலெக்ஷன் 2026 தீபாவளிக்கு ஒரு படம் வருதான்னு தெரியாது சார். கம்பல்சரி 2027 தளபதி பொங்கல் தான், அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. நடிகர் விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகலை இப்போ வர. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு மாதிரி சோர்ந்து போய் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகா கட்சிக்கும் அடுத்தடுத்து சிக்கல்கள் வந்துட்டுருக்கு. இங்கேயும் கூட்டணி இன்னும் யாருமே நமக்கு வரல. குறிப்பாக நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விஜய் பேசுனாங்கன்னா அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட பிக் பாஸில் போன ஜூலி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு புஷானந்தவர்கள் யாருமே இனிமேல் ஊடக விவாதத்தில் அனுமதி இல்லாமல் கலந்துக்கக்கூடாது அப்படின்ட்டு அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன மனநிலையில் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, கட்சி எப்படி இருக்குது? தலைவன் எவ்வளோ அப்படி தான் சார். தலைவனே மனநிலை சரியில்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்கடான்னு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது டூர் போவார் பண்ணிங்கன்னா, இங்கே நம்ம பேசுகிறோம்ல, எலெக்ஷன் முடிஞ்ச கையோட எங்கேயாவது வெளிநாட்டுக்கு டூர் போவார் பாருங்க. ஏன்னா அவருக்கு இவ்வளோ ப்ரெஷர்லாம் அவர் எடுத்துக்கிட்டதே இல்லை. எங்கே போனாலும் நம்ம மனுஷன் வேர்க்குது போவாங்க. ஏன்னா அவர்லாம் வேறுன்றதே பார்த்துக்க மாட்டார் சின்ன பிள்ளைலேருந்து. ஏன்னா சந்திரசேகருக்கு மகன், அதனால் பான் விசுல ஸ்பூன் அப்படி அதெல்லாம் தாண்டி நல்ல குழுன்னு இருந்து எந்த ஒரு பிரச்சனை, எந்த கசகசன்னு எதுவும் இல்லாமல், எந்த இஷ்யூஸும் எந்த ப்ராப்ளம் இருந்தால் சொல்லப்போனால் அண்ணன் தம்பி பிரச்சனை கூட அவர் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் தெரியுமா, பணக்காரனாக இருப்பான், ஆனால் வீட்டில் அண்ணங்காரன் தம்பியா அண்ணனான்ற பிரச்சனை இருக்கும். அது கூட இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் வாழ்ந்தவர். ஒரு பிரச்சனை அவருக்கு என்னென்னா குடும்பத்தில் மனைவியும் பையன் பொண்ணு அதையும் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிட்டாரு. அவர் தனியாக, ஏன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கக்கூடிய லெவலில் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் அவருடைய அந்த ஒரு அந்த சிங்கிள் ஒரு ஒரு சிங்கிள் மைண்டடாக அவராக உட்காந்துட்டு அவரை முன்னிலைப்படுத்திக்கிட்டு போகும்பொழுது மற்றவங்க தேவையில்லாமல் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் அவர் நினைக்கிறார். மற்ற எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா லக்கேஜாக பார்க்குறார். எல்லாத்தையுமே ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் நினைக்கிறார். ஸோ அதனால் அவரே இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவர் இஸ் லூசிங் இஸ் ஸ்கூல். உண்மை தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி வில்லு படத்தப்போவே அவர் ஒரு மீடியா இன்ட்ராக்ஷனை போய் கற்றுனாரு வச்சார், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ராக்ட் பண்ண தயாரில்லை. நீ இன்ட்ராக்ட் பண்ண ஏன் நான் என்னோடய மூடில் நான் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன், நீ அதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது கேட்பேன், அப்படிலாம் என்னை நீ ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது கேட்பேன், நான் ஏதாவது என்ன சொல்கிறது கூல் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் அது வேறு மாதிரி ஆயிரும். அதனால தானே ஒதுக்கி வைக்கிறாரு. அதே நேரத்தில் இன்றைக்கி அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிஸ்கஷன், அவங்க கட்சி சார்ந்தவங்களே ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனுக்கு போனாங்க, வச்சாங்க. இது அறிவுறுத்தினார், அதை அறிவுறுத்தினார், அப்படி அவங்களாம் நாங்கள் கூடி உட்காந்து பேசினா வச்சோன்னு கூட இருக்க மாட்டேங்குது. சரி, நீங்கள் வெளியில் இருக்கவங்கள்ட்ட பேச வேண்டாம், அவங்க கட்சியில் இருக்கவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா பண்ண மாட்டேறீங்க. ஸோ ஒரு சின்ன சர்க்கிள், ரொம்ப ஒரு சின்ன ஒரு 2 பேர் 3 பேருக்குள்ளே தான் அவர் பேச்சுவார்த்தைகள். அதுவும் அவர் என்ன சொல்ல வர்றாரு அதை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு அதை சொல்கிறாரு, இவ்வளவு தான் அப்படின்றது தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய அவருடைய மனநிலையை பாதிக்க வைக்கிற சம்பவங்கள் தான் சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷன் இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டேரெக்டாக நான் வந்தோடனே இதெல்லாம் என்ன பிரச்சனை பண்ணுறீங்க, என்ன டேரெக்டாக சிஎம் ஆகிட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்கு நடுவில் இதெல்லாம் எதுவும் ஓட்டு போடணும் இதுன்றீங்க, அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்போது அப்படிங்கும்பொழுது அதே மனநிலை தான் பசங்களும் இருக்கிறானுங்க. இப்போ என்னென்னா விஜயகாந்த் என்னுடைய அண்ணன், விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் அண்ணி, விஜய் பிரபாகரன் எங்களுடைய இளைய அண்ணன், விஜயனுடைய தம்பி, அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க திமுகவில் கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மனம் இந்த மனம் கிழிக்கிறாங்க விஜய் பிரபாகரனை. இது எல்லோரும் பண்ணுறது தான், இவங்களுக்கு புதுசு கிடையாது. எல்லோரும் பண்ணுறது தான் இவங்களுக்கு புதுசு கிடையாது. அப்படின்னா அதில் எல்லோரும் பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு லிமிட் இருக்குது. இவங்க திட்டு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே நம்ம ஒரு அரசியல் களத்தில் நம்ம ஒருத்தர் மேலே ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் மேலே பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு வரையறை கோட்பாடு இருக்குது. அதை மீறி இவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அதே அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கு நடக்கும்போது பிரச்சனை, இந்த சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இந்த பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸுக்கு இவங்களுக்கு நடக்கும்போது என்ன பண்ணுவாங்களே அந்த மாதிரி அங்கே போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்கு வழி இல்லை. சரி, மீடியாவுக்கு போய் பேச போகிறோம் பூரா அங்கே இருக்கானா இருக்காண்டா,
ஒரு 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 கேங்கில் ஒருத்தங்க இருக்கனா இருந்தால் கேங்கே இருக்கனா இருந்தால் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி போய் உட்காரவன் பூரா அவன் மனசுக்கு தோன்றதை பேசிக்கிட்டு இருக்கான். சுற்றி இருக்க 5 பேர் சிரிக்கிறாங்க. ஒருத்தன் சிரிச்சா பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு அட்டாக் வைக்கிறீங்க, நான் கவுண்டர் அட்டாக் வைக்கிறேன்னா நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஓகே. நான் வைக்கிற கவுண்டர் அட்டாக் சுற்றி இருக்கிறவன் ஆங்கர் மோகன் விழுந்து சிரிச்சானா அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒருத்தன் அப்படி இருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் அப்படி தானே இருக்கான். ஸோ அப்புறம் அது அது இன்னும் அவரை டென்ஷன் ஆகுது. ஏன்டா இருக்கிற தலைவலியில் நாங்களே பல தலைவலியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதில் நீங்கள் வேறே அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் யாரும் ஒழுங்காக பேசணும் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் பேசணும்னாலும் என்கிட்ட கேட்டு போங்க அப்படின்றாரு. சரி, அதெல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எவனா ஒருத்தன் செத்து போயிடுறான். ஒருத்தன் பாடியும் எவனுக்கும் கண்டிஷனாக இல்லை. போகிற இடத்துல ஒன்று எவனா ஒருத்தர் மிதித்து சாகடிச்சிட்றானு, இல்லைன்னா இவங்களே மயங்குழுந்து செத்துறானுங்க. அப்போ அதுவும் பார்த்தா அதையும் இவர் மேலே இவர் அக்கௌண்ட்டில் எழுதிடுறாங்க. இவர் அக்கௌண்ட்டில் எழுதி இவர் தான் காரணன்றாங்க. அதையும் பார்த்தா மக்களுக்கே அது ஒரு வெறுப்பு உருவாக்குதுல்ல. ஸோ அதனால் தன்னிலை ஏற்று தன்னிலை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளியும். ஜனநாயகன் என்ன இவ்வளோ அது முடிஞ்சு அதான் அன்றைக்கி ஒரு மீம் போட்டுருந்தான். இஃப் யூ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் ஃபிலிம் யுவர் சைல்ட்ஹுட் இஸ் ஆசம்ன்ற மாதிரி போட்டுருந்தான். அதான் உண்மை. இந்த படம் உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இப்போ நீங்களே யோசிங்க சார். ட்ரெய்லர் மறந்துருச்சு சார், கிட்டத்தட்ட ட்ரெய்லர் மறந்துருச்சு. அவர் காலத்துக்கு வைக்கிறதா எனக்கு வந்துட்டு போதே ஒழிய அதை தவிர எதுவும் வரல. அப்பவும் டக்குன்னு பாலையாக தான் அதையும் டேக் ஓவர் பண்ணுவார். அவர் காலத்துக்கு வைக்கிறது காலத்துக்கு வைக்கிறத தான் டேக் ஓவர் பண்ணுறாரு. உண்மையிலே அந்த ட்ரெய்லரில் வந்து சீன்ஸு அது இது எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அதனால் எப்படியும் அந்த படத்தை ஜூனு கரெக்டாக அந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்க தெரியுமா, அப்போ அது கிளியர் பண்ணி விட்ருவான். ஜூன் மாதம் இருக்குது அப்படின்னு கிளியர் பண்ணி விட்ருவான். ஒன்றும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் வரும். இவங்க ஜெயின்னு அந்த போய் முதல் நாள் 550 600 கோடி சொல்லிடுவானுங்க. அப்புறம் ஒரு 200 250 கோடி சொல்லி ஒரு 700 800 கோடி சொல்லி கொண்டு வந்து நிறுத்துவானுங்க வழக்கம் போல். அவ்வளோதான் நடக்குமே ஒழிய அது முடிஞ்சு போன கதை. ஜனநாயகன்றது இனிமேல் என்ன இந்த அப்புறம் நம்ம டேரக்டருக்கு அவருக்கு அடுத்து என்ன ஏது, ஏன்னா எல்லா டேரக்டரையும் அவுட் பண்ணுறதுல இவரை விட ஒரு தெளிவான ஒரு நடிகர் உலகத்திலே கிடையாது. எல்லா டேரக்டர் ப்ரொடியூசர்ஸையும் அவுட் பண்ண ஒரு 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 லெகசி இருக்குது. அதில் இப்போ இவர் நல்ல டேரக்டர், இவரையும் ஒரு ரீமேக் பண்ண சொல்லி இப்படி ஆக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஒரு இதுதானே ஒழிய அவருக்கு தான் பிரச்சனையே ஒழிய வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ப்ரொடியூசர்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க சார். ப்ராப்பராக ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அவர்லாம் பெருசாக ஒன்றும் இதில் பஞ்ச் வாங்குற மாதிரி தெரியல. பஞ்ச் வாங்கினது டிரெக்டர் தான், மற்றபடி வேறு யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டருமே அவர் வேலையை முடிச்சு அவர் பாட்டுக்கு போய்ட்டு அவர் பாட்டு கோயிலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல டேரக்டருடைய படம் இப்படி தட்டுப்படுது அப்படின்றது தான். மற்றபடி படத்தில் நீங்கள் பார்க்குறதுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பகவந்த் கேசரி தான், அதுவும் முதல்ல நம்ம சொன்னது தான், இங்கேயே ஓப்பன் பண்ணது தான் பகவந்த் கேசரி தான். அதில் அந்த ஒரு அரசியல் இதெல்லாம் இருக்கும். அப்படின்னோடனே பெண்களுக்கு நான் தான் அண்ணன் தான் அப்படின்றதெல்லாம் வரும். அதுபோக படத்தில் தாவேக்கா கட்சியில் இருக்க பாதி தான் நடிச்சிருக்கான் போல், லலிலாமணி அவங்களாம் கேமியா வராங்க போல். அப்படியே எல்லோரும் கேமியா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தை வச்சு இவங்க பூரா கூட்டத்தை கூட்டி இவங்க பூரா பேனரை கட்டி ஃபுல்லாக தாவேக்கா கொடியை பறக்க கூட்டு மக்கள் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸியை க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஒரு மாஸ் பாப்புலேஷனை காமிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணதை அடித்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இது பிஜேபி தான் உட்கார வச்சுருக்காங்க, டிஎம்கே தான் உட்கார வச்சுருக்காங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க ஒழிய அது படம் முடிஞ்சு போனது. அதே மாதிரி அண்ணனும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வரும், இவ்வளோ தான் அண்ணனா, இவ்வளோ தான் எலெக்ஷன் அடிப்பாரா, இதுதான் கண்டிப்பாக வருவார் சார். வேறு எங்கே சார் அவருக்கு வேறு என்ன போக்கு இருக்குது? அவர் என்ன பண்ணுவாருன்றீங்க? அவர்கிட்ட கடை போடுவாரா, இளநீ கடை போடுவாரா? ஒன்றும் கிடையாது. அவருக்கு இதுதான் தெரியும், அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. ரைட்டுங்களா? இந்த அஜித்குமாராவது கார் ரேஸ் விட்டால் பைக் ரைடிங் போவார், அப்படின்னா அந்த டூரிஸ்ட் கம்பெனி வச்சுருக்காரு, அதை வச்சு நடத்துவார். இவருக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் இவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு படத்தில் நடிக்க வந்துடுவார். இந்த 2026 எலெக்ஷன் முடிஞ்சு 2024 தீபாவளிக்கு ஒரு படம் வருதான்னு தெரியாது சார். கம்பல்சரி 2027 தளபதி பொங்கல் தான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. 2027 தளபதி பொங்கல் தான். கூடி 2027 ஏப்ரல் மாதத்தினுடைய தை திருநாள், தமிழ் திருநாள் தளபதியினுடைய தமிழ் திருநாள் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை, வந்துடுவார்.